Hello students, welcome to online class. Today I am going to give some information about our 12th standard computer science topic scoping. போன செஷனில் நம்ம 12th standard first chapter functionsனால் என்னென்னு பார்த்தோம். அப்புறம் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இன்பில்ட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறதுனா பார்த்தோம். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னென்னு பார்த்தோம். ஒரு ஆப்ஜெக்டை ஹைட் பண்ணி வைக்கிறது அந்த டீட்டெயில்னால் போன சாப்டரில் பார்த்தோம். இப்போ இந்த சாப்டரில் நம்ம ஸ்கோப்பிங் அப்படிங்கிறத டீட்டெயிலை இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கோப்பிங் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும்னா ஃபஸ்ட்டு வேரியபிள்னால் என்னென்னு தெரியணும். நம்ம 11th C++ படிச்சிருப்போம். அந்த C++ல் ஒரு ப்ரோக்ராமிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர், அதாவது வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். வேரியபிள்ங்கிறது என்ன? ஒரு சர்டைன் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் தான் வேரியபிள். இப்போ ஒரு லைப்ரரி எடுத்துக்கோங்க. லைப்ரரியில் தமிழ், இங்கிலீஷ்னு சொல்லிட்டு தனித்தனியாக புக்ஸ்னால் அவைலபிளாக இருக்கும். ஆனால் அந்த புக்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க, செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. தனித்தனியாக இந்த ஸ்பேஸில் இந்த புக்கை வைக்கணும், இந்த ஸ்பேஸில் இந்த புக்கை வைக்கணும்னு புக்குக்கு பிளேஸு செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பிளேஸுக்கு பேர் என்ன? கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் ஒன்லி தமிழ்னால் தமிழ் புக்கு மட்டும் வச்சுருக்கோம், இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் புக் மட்டும் அங்கே வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பிளேஸுக்கு பேர் கண்டெய்னர். அதில் சம் வேல்யூ இருக்கும். இப்போ வேரியபிள்ங்கிறது ஒரு கண்டெய்னர், அது வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கான இடம், அதுதான் வேரியபிள். இந்த ஸ்கோப்பிங் கான்செப்ட் நமக்கு புரியணும்னா ஃபஸ்ட்டு வேரியபிள்னால் என்னென்னு தெரியணும். A variable is a label or a name given to a certain location in a memory. ஒரு மெமரியில் ஒரு லொக்கேஷனுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம், அந்த பேரில் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அந்த மெமரி லொக்கேஷனுக்கு பேர் தான் வேரியபிள். திஸ் லொக்கேஷன் ஹோல்ட்ஸ் the value you want your program to remember for use later on. அதாவது என்னென்னா, அந்த வேல்யூவை நம்ம அந்த ப்ரோக்ராமில் லேட்டராக யூஸ் பண்ணிக்குவோம். ஆனால் லேட்டராக யூஸ் பண்ணிக்கிட்டாலும் அந்த வேல்யூ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துக்கு பேர் தான் நம்ம வேரியபிள்னு சொல்கிறோம். பாருங்கள், ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த வேரியபிளுக்கு ஃபஸ்ட்டு நேம் கொடுப்போம், அடுத்தது ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்கும், அடுத்தது அதோட வேல்யூ இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டிங் வேரியபிள் VARங்கிறது இந்த ஸ்டிங் VAR அப்படின்னு போட்டிருக்குது ஒரு வேரியபிள் நேம். ஈக்குவல்ட்டுங்கிறது நம்ம C++லே பார்த்துருப்போம். ஈக்குவல்ட்டுங்கிறது இங்கே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், இந்த ஈக்குவல்ட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அடுத்தது ஃபஸ்ட்டு ஸ்டிங்குங்கிறது வேல்யூ. இப்போ இந்த ஸ்டிங் வேரியபிளில் நம்ம என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? ஒரு ஸ்டிங்கை ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஓகேவா? இப்போ இது வேரியபிள் நேமு, இது வேல்யூ. இந்த வேரியபிள் நேமில் இந்த வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இதுக்கு பேர் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். மேப்பிங்னா ஒரு வேரியபிளில் அது வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் மேப்பிங். இந்த மேப்பிங் எப்படி நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம்? ஈக்குவல்ட்டு, அதாவது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மூலியமாக நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எப்படி இருக்கும்? ஒரு ஈக்குவல்ட்டு சிம்பிள், சிங்கிள் ஈக்குவல் சைன் இருக்கு இல்லையா, அதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஒரு வேரியபிள் நேம், இது வேல்யூ. இந்த வேல்யூவை இந்த வேரியபிள் நேம்குள்ளே புட் பண்ணுறோம், அதுக்கு பேர் மேப்பிங். இது ஸ்டிங் வேரியபிள். இங்கே பாருங்கள், ஒரு இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இன்டி VARங்கிறது என்னது? வேரியபிள் நேம். ஒன்றுங்கிறது என்னது? வேல்யூ. ஈக்குவல்ட்டுங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த ஒன்றுங்கிற வேல்யூ இன்ட்டு வேரியபிளுங்கிற உள்ள வேரியபிளுக்குள்ளே நம்ம அசைன் பண்ணுறோம், அதுக்கு பேர் மேப்பிங். புரியுதா? வேரியபிள்னால் ஒரு மெமரி லொக்கேஷன், அந்த மெமரி லொக்கேஷனுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்போம், அந்த நேமுக்கு பேர் தான் வேரியபிள். அது என்ன பண்ணியிருக்கோம்? பர்டிகுலர் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அதுதான் வேரியபிள். அந்த வேரியபிளை நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு வேல்யூவை வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், அதுக்கு பேர் மேப்பிங்னு பார்த்தோம். ஓகே, இப்போ வேரியபிளுக்கு நேம் கொடுக்குறோம் இல்லையா, நான் இப்போ சொன்னேன் ஒரு லைப்ரரியில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ்னு சப்ஜெக்ட் வைஸாக பிரித்து வச்சுருப்போம். இப்போ தமிழுக்கு தமிழ்னு இங்கிலீஷ்னு நேம் கொடுத்துருப்போம். ஆனால் இந்த பைத்தானில் ஒரு வேரியபிளுக்கு எப்படி நேம் கொடுக்கணுங்கிறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னு ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்ப்போம். இட் மே ஒன்லி கண்டைன்ஸ் லெட்டர், அதாவது லெட்டர் மட்டும்தான் இருக்கும். வேரியபிள் நேமில் லெட்டர் மட்டும்தான் இருக்கணும். அதில் அப்பர் கேஸாக இருக்கலாம், லோயர் கேஸாக இருக்கலாம், அடுத்தது நம்பர்ஸ் இருக்கலாம், அடுத்தது அண்டர்ஸ்கோர் கேரக்டர். அதாவது நம்ம ஒரு வேரியபிளுக்கு நேம் கொடுக்கும்போது அது லெட்டர்ஸாக இருக்கலாம்,
நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி அண்டர்ஸ்கோர் கேரக்டராக இருக்கலாம். இதை தவிர ஸ்பெஷல் கேரக்டர் எதுவுமே வேரியபிள் நேமாக நாம் கொடுக்கக்கூடாது. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஸ்பெஷல் கேரக்டர்னால் தெரியுமில்ல, ஸ்லாஷு, அட்டு சிம்பிள், பர்சன்டேஜ் சிம்பிள், ஏரோ மார்க்ஸு, அண்டு சிம்பிள், இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்னால் நம்ம வேரியபிள் நேமாக கொடுக்கக்கூடாது. வேரியபிள் நேமில் லெட்டர் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். இட் மே நாட் ஸ்டார்ட் வித் அ நம்பர் இருக்கலாம், ஆனால் அது இடையில தான் இருக்கணும். எண்டில் இருக்கலாம், மிடில் இருக்கலாம். ஆனால் ஒரு வேரியபிள் நேமை ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்பர்ஸில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், வேரியபிள் நேம் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, எஸ்ஸுங்கிற கேரக்டர் ஒரு ஸ்ட்ரிங்கில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல எஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு 1 2 ஏதோ ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா இது நாட் வேலிட், பிகாஸ் வேரியபிள் நேம் நாட் ஸ்டார்ட் வித் அ நம்பர். ஒரு நம்பரில் வேரியபிள் நேமை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. வேரியபிள் நேம் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், அடுத்த ரூல், இட் மே நாட் பி அ கீவேர்டு. நம்ம கீவேர்டு அப்படின்னா என்னங்கிறத நம்ம 11th C++ல் சொல்லியிருப்பேன். கீவேர்டுனா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேக்கேஜில் சில பர்டிகுலர் இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்து கீவேர்டாக அசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த கீவேர்டை நம்ம வேறு எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லூப் நம்ம படிச்சிருப்போம், இஃப் லூப், ஒயில் லூப், டு ஒயில் லூப். அந்த ஒயிலுங்கிற வேர்டு வந்து ஒரு கீவேர்டு, டு ஒயில் அப்படிங்கிற வேர்டு வந்து ஒரு கீவேர்டு. அப்போ டு ஒயிலுங்கிற வேர்டை நீங்கள் வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இதே மாதிரி பைத்தான்லையும் நமக்கு கீவேர்ட்ஸ் நிறையா இருக்குது. அந்த கீவேர்ட்ஸை வி கேனாட் யூஸ் அஸ் அ வேரியபிள். அந்த கீவேர்ட்ஸை வேரியபிளாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கீவேர்ட்ஸ்னால் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பின்னாடி இந்த யூனிட்டில் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், வேரியபிள் ஸ்கோப். இப்போ நான் ஸ்கோப்பிங் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒரு ஸ்கோப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கோப்பிங்னா என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸ்கோப்பிங் அப்படின்னா ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். அந்த வேரியபிள் எந்தெந்த இடத்துலனா நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறது தான் ஸ்கோப்பிங். புரியுதுங்களா? ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அந்த வேரியபிளை எந்தெந்த இடத்துலனா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்கோப்பிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெஹிக்கிள் நம்ம வாங்குகிறோம். ஒரு வெஹிக்கிளுக்கு பர்மிட் வாங்குவோம். லோக்கலில் நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே ஓட்டுற மாதிரி ஒரு பர்மிட்டு, அதர் ஸ்டேட்டில் ஓட்டுற மாதிரி ஒரு பர்மிட்டு, நேஷ்னல் பர்மிட்டுன்னு சொல்லுவோம் அதெல்லாம். அப்போ அந்த பர்மிட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க, நம்ம லோக்கல் வெஹிக்கிள்னா நம்ம இந்த லோக்கலுக்குள்ளே மட்டும்தான் அந்த வெஹிக்கிளை நம்ம டிரைவ் பண்ண முடியும். நேஷ்னல் பர்மிட்னா நம்ம இந்த இந்தியாவில் எங்கே வேணாலும் அந்த வெஹிக்கிளை டிரைவ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த பர்மிட் வாங்குறோம் இல்லையா, அதே மாதிரி வேரியபிளுக்கும் பர்மிட் இருக்குது. அந்த பர்மிட் என்னன்னா ஸ்கோப்பிங். புரியுதுங்களா? ஸ்கோப்பிங்கிறது என்ன, வேரியபிளை ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எங்கேனா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்கோப்பிங். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஆல் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ஹாவ் ஸ்கோப் ரூல்ஸ். எல்லா லாங்குவேஜிலுமே, இப்போ பைத்தானில் C++, சி, ஜாவா, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே வேரியபிள் ஸ்கோப்பிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது. வேரியபிள் ஸ்கோப்பிங்னா உங்களுக்கு சொன்னேன், ஒரு வேரியபிள் எந்தெந்த இடத்துலனா யூஸ் பண்ணலாங்கிறத சொல்கிறது தான் ஸ்கோப்பிங். அடுத்தது பாருங்கள், ஸ்கோப் ரூல்ஸ் ஸ்பெசிஃபை விச் வேரியபிள் கேன் பி சீன். எந்த வேரியபிளை எந்த இடத்துல பார்க்கலாம், எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நிறைய வேரியபிள் யூஸ் பண்ணியிருப்போம். எல்லா வேரியபிளையும் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. குறிப்பிட்ட வேரியபிள் லோக்கலாக இருக்கும், குறிப்பிட்ட வேரியபிள் குளோபலாக இருக்கும், குறிப்பிட்ட வேரியபிள் என்க்ளோசிங்காக இருக்கும். அந்த மாதிரி வேரியபிளுக்குன்னு சர்டைன் ரூல்ஸ் இருக்குது. அது எந்தெந்த இடத்துல பார்க்கலான்னு சொல்கிறது தான் ஸ்கோப்பிங். நாட் ஆல் வேரியபிள் கேன் பி ஆக்சஸ்டு ஃப்ரம் எனிவேர் இன் அ ப்ரோக்ராம். நான் இப்போ சொன்னது தான், எல்லா வேரியபிளையும் ப்ரோக்ராமில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நேஷ்னல் பர்மிட்னா எல்லா ஸ்டேட்டும் போகலாம். லோக்கல் பர்மிட் வாங்கிட்டு நம்ம நேஷ்னல் வேறு ஸ்டேட்டுக்கு போக முடியுமா? போக முடியாது. அதே மாதிரி தான் அங்கே வேரியபிளுக்கு பர்மிட் இருக்குது, ஒரு பர்மிஷன் இருக்குது, சர்டைன் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் அந்த வேரியபிள் ரியாக்ட் பண்ணும். சப்போஸ் நம்ம ஒரு வேரியபிளை குளோபலாக டிக்ளேர் பண்ணிட்டோம், நேஷனல் பர்மிட் மாதிரி, அது அந்த ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கலாக டிக்ளேர் பண்ணிட்டோம்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும்தான் போகும் இல்லையா, அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும்தான் அந்த வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பார்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம் வேர் அ வேரியபிள் இஸ் ஆக்சசபிள் இஸ் கால்ட் இட்ஸ் ஸ்கோப். அது சொன்னது தான், அதாவது ஒரு வேரியபிள் எந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறது தான் ஸ்கோப்புன்னு சொல்கிறாங்க. பைத்தானில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூல் ஒன்று இருக்குது வேரியபிள் ஸ்கோப்பிங்க்கு. இது 5 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், LEGP ரூல். அதாவது LEGPயோட எக்ஸ்பென்ஷன் என்னென்னா
எல்லுக்கு வந்து லோக்கல், இ என்க்ளோசிங், ஜீனா குளோபல், பீனா பில்டின். அதுதான் இந்த 4 மேஜர் டைப்ஸ் தான் ஒரு ஸ்கோப்பிங்கில் இருக்குது. வேரியபிள் ஸ்கோப்பில் 4 டைப் இருக்குது. அதை LEGP ரூல்னு சொல்லுவாங்க. லோக்கல், என்க்ளோசிங், குளோபல், பில்டின் 4 ரூல் இருக்குது. எல் வந்து எல் ஃபார் லோக்கல், இ ஃபார் என்க்ளோசிங், ஜி ஃபார் குளோபல், பி ஃபார் பில்டின். ஓகேங்களா? இப்போ எப்படி இதோட சர்ச் ஆர்டர், அதாவது இதோட அசெண்டிங் ஆர்டர் பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு லோக்கல் இருக்கும், அடுத்து என்க்ளோசிங், அடுத்தது குளோபல், அடுத்தது பில்டின். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. எப்பவும் போல தான் அந்த LEGP அது எப்படி வருதோ அதே மாதிரி தான் அதோட சர்ச் ஆர்டர் இருக்கும். சர்ச் ஆர்டர்னா ஃபஸ்ட்டு லோக்கல், அடுத்தது என்க்ளோசிங், குளோபல், பில்டின் அப்படிங்கிறது தான் இருக்கும். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது வேரியபிள் ஸ்கோப்புனா என்ன, எந்தெந்த இடத்துல வேரியபிளை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது, அதில் எத்தனை டைப் இருக்குங்கிறதா இப்போ ஒவ்வொரு டைப்பாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். பாருங்கள், இதோட ஸ்ட்ரக்சர் சின்டாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இது பெரிய பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ஒரு ப்ரோக்ராம்னு வச்சுக்கோங்க. லோக்கலுங்கிறது இந்த பாக்ஸ்க்குள்ளே மட்டும் ஒர்க் பண்ணுற ஒரு வேரியபிளுக்கு பேர் லோக்கல். நான் சொன்னேன்ல ஒரு லோக்கல் வெஹிக்கிள். இது என்க்ளோஸ்னா இந்த 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 என்க்ளோஸ்ங்கிறது இந்த லோக்கல்லையும் ஒர்க் ஆகும், இந்த பாக்ஸ்லையும் ஒர்க் ஆகும். குளோபலுங்கிறது என்க்ளோஸ்லையும் ஒர்க் ஆகும், லோக்கல்லையும் ஒர்க் ஆகும், இந்த பாக்ஸ்லையும் 3லேயும் ஒர்க் ஆகும். அப்போ இந்த குளோபலுங்கிறது இந்த 3லையுமே ஒர்க் ஆகும். லோக்கல் இந்த பாக்ஸுக்குள்ளே மட்டும், என்க்ளோஸ் இந்த பாக்ஸுக்குள்ளே மட்டும், லோக்கல்லையும் சேர்த்து, குளோபல் இந்த 3 பாக்ஸ்லையும், பில்டின் ஆல் எல்லா ப்ரோக்ராம்லேயும் ஒர்க் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் பில்டின். இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். லோக்கல், என்க்ளோஸ்ட், குளோபல், பில்டின். பொதுவாக லோக்கல் வந்து லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. என்க்ளோஸ்டுங்கிறது நெஸ்டட் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நெஸ்டட் ஃபங்க்ஷன்னா என்னென்னா, எ ஃபங்க்ஷன் contains another function is called a nested function. ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனை அதுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நெஸ்டட் ஃபங்க்ஷன். அதை நான் எக்ஸாம்பிள் வரும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். குளோபலுங்கிறது டாப் ஆஃப் த ப்ரோக்ராம் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஒரு வேரியபிளை டாப் ஆஃப் த ப்ரோக்ராம் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பேர் குளோபல். குளோபல் வேரியபிளை கேன் பி ஆக்சஸ்ட் ஃபார் எனிவேர் இந்த ப்ரோக்ராம். ஒரு குளோபல் வேரியபிளாக நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அதோட வேரியபிளை நம்ம ப்ரோக்ராமில் எந்த இடத்துல வேணாலும் we can access. அதுதான் குளோபல்னு சொல்லுவாங்க. அடுத்தது பில்டின்னா பேக்கேஜ் அல்லாட்டி ஹெட்டர் ஃபைல்னு சொல்லுவாங்க. நம்ம C++ல் hash include iostream.hன்னு யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்து ஒரு ஹெட்டர் ஃபைல். பில்டின் ஃபங்க்ஷன், அந்த பில்டின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிக்கலாம், நம்ம எந்த ப்ரோக்ராமை வேணாலும் ஹெட்டர் ஃபைலில் இன்க்ளூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் இது பில்டின் ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு பில்டின் வேரியபிள் ஸ்கோப் இருக்குது. இது என்னென்னங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், லோக்கல் ஸ்கோப். இதை நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி DEFங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். இங்கே DEFன்னு கீவேர்டு யூஸ் பண்ணிருக்கோம். மை ஃபங்க்ஷனுங்கிறது ஃபங்க்ஷன் நேம், மை FUNCன்னு கொடுத்துருக்கோம்ல, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் நேமு. இது ஃபங்க்ஷனோட ஸ்டேட்மெண்ட்டு. இந்த இது என்னது, காலிங் ஸ்டேட்மெண்ட்டு. மை ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணுறாங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இதில் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், எக்ஸுங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதில் 300ங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈக்குவல்ட்டுங்கிற அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 300ங்கிற வேல்யூ எக்ஸுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கிறதுக்கு பேர் என்ன சொன்னேன், மேப்பிங் அப்படின்னு சொன்னேன். ஓகே, இப்போ பிரிண்ட் எக்ஸ். இந்த இப்போ எக்ஸுங்கிற வேரியபிள் இந்த மை ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதுக்காக இதுக்கு பேர் என்ன, இதோட ஸ்கோப்பிங் என்ன, லோக்கல் ஸ்கோப்பிங். புரியுதுங்களா? இந்த வேரியபிள் என்ன ஸ்கோப்பில் இருக்குது, லோக்கல் ஸ்கோப்பில் இருக்குது. ஏன்னா இது மை ஃபங்க்ஷனுங்கிற இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் ஆகும். இதோட பாயிண்ட்ஸ் பாருங்கள். ஆல்வேஸ் சர்ச் லோக்கல் ஸ்கோப் ஃபஸ்ட்டு. நான் ஏற்கனவே சொன்னது தான், ஃபஸ்ட்டு லோக்கல் தான் வரும். லோக்கல் ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு நேம்ஸ் அசைன்ட் இன் எனிவே வித்தின் எ ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும், தட் ஆர் நாட் டிக்ளேர் அஸ் குளோபல். அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் ஒர்க் பண்ணுறதுக்கு பேர் லோக்கல். லோக்கல்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் ஒர்க் பண்ணுறது. தட் மீன்ஸ் ஆல் நேம்ஸ் லோக்கல் டு எ ஃபங்க்ஷன். இதில் இருக்க எல்லா வேரியபிளையும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸபிள் பண்ண முடியும். வெளியில் அவுட்டர் ஃபங்க்ஷனில் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இந்த 300ங்கிற வேல்யூவை இந்த எக்ஸுங்கிற வேரியபிளை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுக்கு பேர் லோக்கல் ஸ்கோப். அடுத்தது என்க்ளோசிங் ஸ்கோப். என்க்ளோசிங்னா நான் ஏற்கனவே சொன்னேன், நெஸ்டட் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறாங்க. நெஸ்டட் ஃபங்க்ஷன்னா எ ஃபங்க்ஷன் கண்டைன்ஸ் அனதர் ஃபங்க்ஷன். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளில் பாருங்கள், டெஃப் மை ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷன், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்.
ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். இங்கே இருக்குது பாருங்கள், டெஃப் மை இன்னர் ஃபங்க்ஷன், அதாவது இதுதான் அவுட்டர் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க, இது நெஸ்டட் ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக இந்த எக்ஸுங்கிற வேரியபிள் எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க? இந்த ஃபங்க்ஷனில் தான், அவுட்டர் ஃபங்க்ஷனில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை எங்கே ஆக்சஸ் பண்ணுறாங்க? இன்னர் ஃபங்க்ஷனில் ஆக்சஸ் பண்ணுறாங்க. தெரியுதுங்களா? டிஃபைன் மை ஃபங்க்ஷன், இது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன், அவுட்டர் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அது மை இன்னர் ஃபங்க்ஷன், அதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பிரிண்ட் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் காலிங் ஃபங்க்ஷன், இதை விட்டுருங்க. இந்த பிரிண்ட் எக்ஸுங்கிறது, இந்த எக்ஸுங்கிற வேரியபிள் எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கு? அவுட்டர் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த என்க்ளோசிங் ஸ்கோப்பில் நெஸ்டட் ஃபங்க்ஷனில் ஒர்க் ஆகும். அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு அவுட்டர் ஃபங்க்ஷனில் இருந்தாலும் அது ஒர்க் ஆகும். அப்போ இந்த எக்ஸுங்கிற வேரியபிள் கேன் பி ஆக்சசிபிள் ஃபார் இன்னர் ஃபங்க்ஷன் ஆல்சோ. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் அந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பாருங்கள், பைத்தான் பர்மிட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் டு பி நெஸ்டட். நெஸ்டட்னா என்ன சொன்னேன்? என் ஃபங்க்ஷன் கண்டெய்ன்ஸ் அனதர் ஃபங்க்ஷன் இல்லையா? அடுத்தது பாருங்கள், வென் சர்ச்சிங் ஏ வேரியபிள், நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபஸ்ட்டு லோக்கல், அடுத்தது என்க்ளோசிங் ஸ்கோப்புக்கு வரும். ஏ வேரியபிள் விச் இஸ் டிக்ளேர்ட் இன்சைட் ஏ ஃபங்க்ஷன் விச் கண்டெய்ன்ஸ் அனதர் ஃபங்க்ஷன் டெஃபனிஷன். ஒரு வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபங்க்ஷன் கண்டெய்ன்ஸ் அனதர் ஃபங்க்ஷன். இந்த மை இன்னர் ஃபங்க்ஷனுங்கிறது என்னது? இன்னொரு ஃபங்க்ஷன். The inner function can also access the variable of the outer function. இந்த இன்னர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? அவுட்டர் ஃபங்க்ஷனில் இருக்க வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுது. திஸ் ஸ்கோப் இஸ் கால்ட் என்க்ளோஸ் ஸ்கோப். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், திரும்ப சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. டிஃபைன் மை ஃபங்க்ஷனுங்கிறது அவுட்டர் ஃபங்க்ஷன், டிஃபைன் மை இன்னர் ஃபங்க்ஷனுங்கிறது இன்னர் ஃபங்க்ஷன். இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனில் டிக்ளேர் பண்ணுற வேரியபிளை இன்னர் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோம்? நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் என்க்ளோசிங் ஸ்கோப். அடுத்தது குளோபல். குளோபல்னால் நான் ஏற்கனவே சொன்னேன், நேஷனல் பர்மிட் மாதிரி டாப் ஆஃப் த ப்ரோக்ராமில் நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம். அதுக்கு கீழே எத்தனை ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணாலும் அத்தனை ஃபங்க்ஷன்லையும் அந்த வேரியபிளை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 300 நான் இங்கே டிக்ளேர் பண்ணிட்டேன். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இன்னும் எத்தனை ஃபங்க்ஷன் வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணி அந்த எல்லா ஃபங்க்ஷன்லையும் என்ன பண்ணியிருக்காங்க? பிரிண்ட் எக்ஸ், அந்த எக்ஸுங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்காங்களா? அப்போ எக்ஸுங்கிறது நம்ம இங்கே என்னவா டிக்ளேர் பண்ணியிருக்கோம்? குளோபலாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஏ குளோபல் வேரியபிள் இஸ் டிக்ளேர் டாப் ஆஃப் த ப்ரோக்ராம். மேலே ப்ரோக்ராமில் டாப்பில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இட் கேன் பி ஆக்சசபிள் ஃபார் எனிவேர் இன் தட் ப்ரோக்ராம். அந்த வேரியபிள் அந்த ப்ரோக்ராமில் எல்லா இடத்துலையும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், ஏ வேரியபிள் விச் இஸ் டிக்ளேர்ட் அவுட்சைட் ஆஃப் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் இன் அ ப்ரோக்ராம் இஸ் நோன் அஸ் குளோபல் வேரியபிள். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் டாப்பில் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதுக்கு பேர் குளோபல். திஸ் மீன்ஸ் global variable can be accessed inside or outside of all the functions in a program. குளோபல்னு ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையும் இன்சைடையும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட் சைடையும் யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் we can access தான் சொல்கிறாங்க. global variables are available from within any scope, global அண்டு லோக்கல். அதான் குளோபல் வேரியபிள் எந்த ஸ்கோப்பில் வேணாலும் அவைலபிளாக இருக்கும். லோக்கல் ஸ்கோப்லையும் இருக்கும், க்ளோஸ் ஸ்கோப்லையும் இருக்கும். அந்த 2 ஸ்கோப்லையும் நம்ம அவைலபிளாக இருக்கும். குளோபல் ஸ்கோப்பிங்கிறது இதுதான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பில்டின் ஸ்கோப். நான் பில்டின்னா ஏற்கனவே சொன்னேன். பில்டின்ங்கிறது என்னது? ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும், ஒரு ஹெட்டர் ஃபைல் மாதிரி. அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷன்ஸை ப்ரோக்ராம் டு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ப்ரோக்ராமில் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, ஜஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனை நேம் கால் பண்ணால் போதும். அதாவது ஹெட்டர் ஃபைலை கால் பண்ணால் போதும் இல்லையா? iostream.hன்னு C++ல யூஸ் பண்ணுறோம். அதில் என்ன பண்ணுறோம்? எங்கே வேணாலும் we can யூஸ். எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் ஹெட்டர் ஃபைலை ஜஸ்ட்டு ஒரு இன்க்ளூட் ஸ்டேட்மெண்ட்டை போட்டுட்டோம்னா அதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் பூரா அந்த ப்ரோக்ராமில் யூஸ் ஆகும். இதுதான் பில்டின் ஃபங்க்ஷன். பில்டின் ஃபங்க்ஷன், பில்டின் ஸ்கோப்புங்கிறது என்ன? டாப் ஆஃப் த ப்ரோக்ராம், ஒரு ஹெட்டர் ஃபைல் மாதிரி. அது ஒரு செட் ஆஃப் பேக்கேஜஸ் மாதிரி. அந்த பேக்கேஜை என்ன பண்ணுவோம்? நம்ம எங்கே வேணாலும் we can யூஸ் இட். அதை தான் சொல்கிறாங்க. இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஸ்கோப் வைடஸ்ட் ஸ்கோப்புன்னு சொல்கிறது பில்டின் ஸ்கோப் தான். தி பில்டின் ஸ்கோப் ஹேஸ் ஆல் த நேம்ஸ் that are preloaded into program scope. நான் சொன்னேன்ல ஏற்கனவே இன்பில்ட்னாலே ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது ப்ரீலோடட். when we start the compiler or interpreter, ஒரு கம்பைலர் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஃபர்ஸ்ட் ஹெட்டர் ஃபைல்னு சொன்னேன் இல்லையா? ஒரு கம்பைலர் நம்ம ரன் பண்ணும்போது என்ன ஃபர்ஸ்ட் அதை ரீட் பண்ணும்?
ஹெட்டர் ஃபைலை தான் ரீட் பண்ணும். அப்போ நம்ம ஹெட்டர் ஃபைலே ஒரு பில்டின் ஸ்கோப்பை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோங்கும் போது அந்த ஸ்கோப்பை என்ன பண்ணோம், எல்லா ப்ரோக்ராம்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனி வேரியபிள் ஆர் மாடியூல் which is defined in the library functions of a programming language has built-in or module scope. மாடியூல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய ப்ரோக்ராமை சின்ன சின்ன ப்ரோக்ராமாக சப் ப்ரோக்ராமாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் மாடியூல். எல்லா மாடியூலுக்குமே தனித்தனியாக ஹெட்டர் ஃபைல் நம்ம யூஸ் பண்ணிக்கோம். கடைசியாக நம்ம எல்லா மாடியூலையும் என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராஜெக்டில் இன்க்ளூட் பண்ணுவோம். இன்க்ளூட் பண்ணும்போது அந்த ஹெட்டர் ஃபைலை என்ன பண்ணுவோம், தூக்கி மேலே போட்டு எல்லா மாடியூலையும் ஒன்றாக்கி அந்த ப்ரோக்ராமை we can ரன் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஒரு பில்டின் ஸ்கோப்னா ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கின்றது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன், ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், இல்லாட்டி ஒரு பேக்கேஜ், இல்லை ஒரு ஹெட்டர் ஃபைல் ஃபங்க்ஷன், அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். தே ஆர் லோடட் as soon as the library files are imported to the program. என்ன சொல்கிறாங்க, இன்பில்ட் லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்கையா, ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது ஹெட்டர் ஃபைலை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஹெட்டர் ஃபைலுக்கு அடுத்தபடியாக பில்டின் ஸ்கோப் தான் ரன் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு லோக்கல், அடுத்தது என்க்ளோஸ்ட், அடுத்தது குளோபல், அடுத்தது தான் பில்டின்ங்கிறது தான் என்னது வைடஸ்ட் ஸ்கோப், இருக்கிறதுல ரொம்ப பெரிய ஸ்கோப். எந்த ப்ரோக்ராமில் வேணாலும் ஜஸ்ட் அந்த பேக்கேஜ் நேமை கால் பண்ணி we can யூஸ் இட். அதுக்காக தான் இந்த பில்டின் ஸ்கோப் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வேரியபிள் ஸ்கோப்புன்னா 4 டைப்பு பார்த்தோம். அந்த 4 டைப்பும் எப்படி யூஸ் ஆகுங்கிறது பார்த்தோம். லோக்கல்னால் என்ன, என்க்ளோசிங்னா என்ன, லோக்கல்னால் பர்டிகுலராக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வித்தின் அ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது. என்க்ளோஸ்னா என்ன, நெஸ்டட் ஃபங்க்ஷன், எ ஃபங்க்ஷன்ஸ் கண்டெயின் அனதர் ஃபங்க்ஷன்ஸ், அதுதான் நெஸ்டட் ஃபங்க்ஷன். ஒரு அவுட்டர் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணியிருக்க வேரியபிளை இன்னர் ஃபங்க்ஷன்லையும் கால் பண்ணுறோம் இல்லையா, அது என்க்ளோஸ்ட். குளோபல்னால் டாப் ஆஃப் த ப்ரோக்ராமில் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இன்சைட் த அந்த ப்ரோக்ராமில் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வேணாலும் we can யூஸ் இட். அந்த ஃபங்க்ஷன்ஸில் இன்சைட் ஆர் அவுட் சைட் எந்த இடத்துல வேணாலும் குளோபல் ஃபங்க்ஷன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். பில்டினுங்கிறது ஒரு ஹெட்டர் ஃபைல் மாதிரி, அது ஜஸ்ட் ஒரு பேக்கேஜ் மாதிரி, இல்லை லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி. ஜஸ்ட் we can call it and யூஸ் இன் எனிவேர் இந்த ப்ரோக்ராம்லையும் கால் பண்ணிக்கலாம். எவ்வளோ ப்ரோக்ராமில் வேணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதான் பில்டின் ஸ்கோப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ 4 ஸ்கோப்பையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த 4 ஸ்கோப்புக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ப்ரோக்ராமில் இந்த ப்ரோக்ராமை நல்லா கவனிச்சிங்கனாலே இந்த 4 ஸ்கோப்பை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், x = 10, y = 20ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு என்னது, குளோபல். ஏன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மேலே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது குளோபல். அப்போ எக்ஸையும் ஒய்யையும் நம்ம எங்கெங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எனிவேர் இந்த ப்ரோக்ராம், எந்த இடத்துல வேணாலும், ஃபங்க்ஷனுக்கு இன்சைடாக இருக்கலாம், அவுட் சைடாக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே x 10ன்னு கொடுத்துருக்காங்க, y 20ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது அவுட்டர்னு போட்டிருக்காங்க. ஃபங்க்ஷனோட நேம் அவுட்டர், இது ஒரு அவுட்டர் ஃபங்க்ஷனாக நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, புரியுதுங்களா? இங்கே ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்னர்னு இங்கே ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. z = 13ங்கிறது ஒரு வேரியபிள், x = 30 அப்படிங்கிறது இன்னொரு வேரியபிள். இங்கே பாருங்கள், இந்த இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இந்த எக்ஸ் ஒர்க் ஆகும். அப்போ அது என்னது, இது லோக்கல். இந்த இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இந்த எக்ஸ் ஒர்க் ஆகும், அது லோக்கல். இங்கே பாருங்கள், பிரிண்ட் பண்ணுறாங்க. எதை பிரிண்ட் பண்ணுறாங்க, இசட்டை பிரிண்ட் பண்ணுறாங்க. இசட்டு எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அவுட்டர் ஃபங்க்ஷனில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் தனக்கு மேலே இருக்கிற ஃபங்க்ஷன் நெஸ்டட் ஃபங்க்ஷனாக இருந்து அதை நம்ம ஆக்சஸ் பண்ணால் அதுக்கு பேர் என்ன சொன்னேன், என்ன போட்டிருக்காங்க, என்க்ளோஸ்ட். இந்த எக்ஸுங்கிறத இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸுங்கிறது என்ன, லோக்கல் டு த ஃபங்க்ஷன், அதனால் இது லோக்கல் ஸ்கோப்பு. அடுத்தது இசட்டை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இசட் எங்கே இருக்குது, அவுட்டர் ஃபங்க்ஷனில் இருக்குது. ஒரு இன்னர் ஃபங்க்ஷன் அவுட்டர் ஃபங்க்ஷனில் இருக்க வேரியபிளை கால் பண்ணால் அதுக்கு பேர் என்ன, என்க்ளோஸ்ட். இங்கே ஒய் இருக்குது. ஒய் எங்கே இருக்குது, ஒய்ங்கிறது எல்லா ப்ரோக்ராமுக்கும் மேலே, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மேலே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அப்போ அது குளோபல் ஸ்கோப். இந்த ஒரே ப்ரோக்ராமில் 3 ஸ்கோப் இருக்குது. 4வது LEN. LENனா என்ன, லென்த்து. ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறது. அது ஒரு ஃபங்க்ஷன் தான். என்ன ஃபங்க்ஷன், லைப்ரரி ஃபங்க்ஷன். இது பேக்கேஜ், ஆல்ரெடி ப்ரீலோடட் கோடு வந்து வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி இன்பில்ட் கோடு வந்து எங்கே இருக்கும், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இருக்கும். ஜஸ்ட் we can call LEN ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணால் அதுக்குடைய ஆன்சரை நமக்கு தந்துடும். அப்போ இது என்ன ஃபங்க்ஷன், பில்டின் ஃபங்க்ஷன், அல்லாட்டி பில்டின் நேம் ஸ்பேஸ், எது வேணாலும் சொல்லலாம். LENங்கிறது லென்த்து ஃபங்க்ஷன். பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சாலே போதும், ஸ்கோப்பிங் ஈஸியாக புரிஞ்சிடும். திருப்பி சொல்கிறேன் பாருங்கள், இந்த இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க எக்ஸுங்கிறது லோக்கல் வேரியபிள்,
அவுட்டர் ஃபங்க்ஷனில் இருக்க இசட்டுங்கிறது இங்கே நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கோம், அதனால என்க்ளோஸ்டு வேரியபிள். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் டாப்பில் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதை இன்னர் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம், அது குளோபல் வேரியபிள். பாருங்கள், அம்பு அந்த ஏரோ மார்க் போட்டு உங்களுக்கு காட்டியிருக்காங்க பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர், அப்புறம் இதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் ஒரு PDF ஃபைலாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். டவுட்டும் கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் வீட்டில் கூட ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். லோக்கல் ஸ்கோப்னா என்ன, குளோபல்னா என்ன, என்க்ளோஸ்டா என்ன, பில்டின்னா என்னங்கிறது புக்கில் இருக்குது. புக்கை நீங்கள் எடுத்து ஒரு தாட்டி ரீட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வி வில் மீட் அ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.